வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல், கோல்டு காயின் நம்ம வாங்கி வைக்கிறோம், அதை ரீசேல் பண்ணுறப்ப அதுக்கான வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம தங்கத்தை சேமிக்கிறதே பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஒரு எமர்ஜென்சி டைமோ இல்லை நம்மளோட தேவைக்காக நம்ம அந்த நகையை வந்து நகையோ இல்லை காயினையோ வந்து நம்ம விற்று அதை பணமாக மாற்றுவோம். ஸோ அப்படி மாற்றுறப்ப நமக்கு எவ்வளோ வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குறிப்பாக ஜிஆர்டியில் நம்ம வந்து எவ்வளோ நம்ம கிட்ட இருக்கிற காயினை கொடுத்தோன்னா நமக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான கால்குலேஷன் பார்க்க போகிறேன். பிகாஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடைக்கும் வேறுபடலாம். நான் வந்து ஜிஆர்டியில் போய் கேட்குறப்ப எனக்கு சொன்ன தகவலை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஜிஆர்டியில் நகை வாங்கியிருக்கீங்க, காயின் வாங்கியிருக்கீங்க, அதை ரீசேல் பண்ணணும் அப்படின்றப்ப அங்கேயே நம்ம கொண்டு போய் மாற்றுறோம் நகை கடையிலே அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன விலைக்கு நம்ம வந்து விற்க முடியும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ், கோல்டு சேவிங் ஐடியாஸ், கோல்ட் ஷீட் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ், அண்ட் நம்ம கோல்டுக்கு ஏற்ற மாதிரியான சேவிங் ஸ்கீம்ஸ், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ், பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ். ஸோ என்னென்ன இயருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம கோல்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த டென்யூரில் டெபாசிட் பண்ண முடியும். இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸும் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிஆர்டியில் நம்ம கோல்டு காயினோ இல்லை கோல்டு ஜுவல்லோ ரீசேல் பண்ணுறப்ப என்ன வேல்யூ கிடைக்கும்னு பார்க்க போகிறோம். குறிப்பாக இன்றைக்கி வீடியோவில் கோல்டு காயினை நம்ம ரீசேல் பண்ணுறப்ப என்ன வேல்யூ கிடைக்குன்றதை எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். கோல்டு ஜுவல்லுக்கான வீடியோ நம்ம அடுத்த பார்ட்டில் போடலாம். அண்ட் இதில் வந்து இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோல்டு காயினோ இல்லை ஜுவல்லோ நம்ம ரீசேல் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நகை கடை, இப்போ ஜிஆர்டியை பற்றி நான் போடுறேன். ஜிஆர்டியில் வாங்கின காயினோ நகையோ இருந்தால் தான் நீங்கள் அங்கே போய் ரீசேல் பண்ண முடியும். எக்ஸ்சேஞ்ச் வேணால் நம்ம மற்ற கடையில் வாங்கின காயினையோ நகையோ கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் மாற்றி பணமாக வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த கடையில் வாங்கின நகையோ காயினையோ இருந்தால் தான் நம்ம அந்த கடையில் விற்க முடியும். இது வந்து ஜிஆர்டியில் எனக்கு சொன்னது. மற்ற கடைகளில் எப்படின்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ நம்ம ஜிஆர்டியில் வாங்கின அதே காயினை நம்ம ரீசேல் பண்ணுறப்ப நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அந்த நகை வந்து பார்த்திங்கன்னா 916 இருந்தது அப்படின்னா தான் நமக்கு வந்து மற்ற இப்போ நம்ம ஜிஆர்டியில் வாங்குகிறோன்னா நமக்கு 916 நகை தான் கிடைக்கும். ஸோ நம்ம அந்த கடையிலே வாங்குறப்ப இந்த பியூரிட்டியெல்லாம் நமக்கு செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதே கடையில் நம்ம கொண்டு போய் கொடுக்குறப்ப அண்டு நகையும் மாற்றலாம், கோல்டு காயினையும் நம்ம வந்து கொடுத்து பணமாக மாற்ற முடியும். அண்ட் இன்றைக்கி நம்ம கோல்டு காயினுக்கான ரீசேல் வேல்யூ பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சில பர்சன்டேஜ் வந்து லெஸ் பண்ணுவாங்க. அது எவ்வளோ என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான தங்கத்தோட விலை என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வாங்கி ரீசேல் பண்ணுறோன்னா நமக்கு லாபமாக நஷ்டமாக, எப்போ வாங்கி எப்போ விற்றோன்னா நமக்கு லாபம் அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 மார்ச் 2024 இன்றைக்கி வந்து ஒரு கிராமோட ரேட்டு 5930 ரூபா. ஸோ இன்றைக்கி கிராம் ரேட் மட்டும் இது. நம்ம ஒரு காயினாக வாங்குகிறோன்னா கூட இன்றைக்கி ரேட்டுக்கு நமக்கு அதுக்கு வேஸ்டேஜ் வந்து 2% எக்ஸ்ட்ரா வரும். இந்த அமௌண்ட்டுக்கு வேஸ்டேஜ் 2% அப்படின்னு போட்டோன்னா 119 ரூபா வருது. ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் சேர்த்து ஆட் பண்ணி 6049 ரூபா. இந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி 3% போடுவாங்க. ஸோ ஜிஎஸ்டி 3% எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு 182 ரூபா வருது. ஸோ இது மொத்தமாக சேர்த்தோன்னா நமக்கு 6231 ரூபா. ஸோ இன்றைக்கி நீங்கள் 1 கிராம் கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா 6231 ரூபா கொடுத்தா தான் நம்ம 1 கிராம் கோல்டு காயின் வந்து வாங்க முடியும். இப்போ அதையே வந்து நம்ம இப்போ திரும்ப ரீசேல் பண்ணுறோம், நம்ம அதை விற்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு இப்போது இமீடியட்டாக விற்கிறோம், வாங்கின உடனே விற்கிறோன்னா கண்டிப்பாக அதில் நமக்கு நஷ்டம் தான் ஏற்படும். அது எவ்வளோ நஷ்டம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, இப்போது இன்றைக்கி நம்ம வாங்குறப்ப 6231 ரூபா. நீங்கள் இமீடியட்டாக உடனே நாளைக்கே நீங்கள் விற்கிறீங்க, ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு வச்சுக்கோங்க காயினை. நாளைக்கு விற்கிறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் போய் அந்த காயினை, இன்றைக்கி வாங்கின காயினை நாளைக்கு விற்கிறீங்கன்னா நாளைக்கு கோல்டு ரேட் இதே இருக்குதுன்னு வச்சுக்கிட்டா கூட 5930 ரூபா நமக்கு அந்த ரேட்டில் இருந்து 2% லெஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கோல்டு காயின் கொடுக்குறீங்க, நான் ஜிஆர்டிலேயே வாங்கின காயினு அதையே நீங்கள் வந்து திரும்ப விற்கிறீங்க ஜிஆர்டியில் கொண்டு போய் அப்படின்றப்ப அந்த காயினுக்கு 2% வந்து லெஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு இப்போது நீங்கள் இந்த காயின் வந்து இன்னும்
ஒரு கிராம் வாங்குறீங்க 5930 ரூபாய். நேற்றும் அதே ரேட்டு, இன்றைக்கும் அதே ரேட்டு, அந்த மாதிரி போட்டிருக்கேன் நான். 4th வாங்கிட்டு 5th வந்து நம்ம சேல் பண்ணுறோம் அப்படின்றப்ப அதே ரேட்டுக்கு விற்றோன்னா கூட நமக்கு 2% லெஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5811 ரூபா கிடைக்கும் ஒரு கிராம் நீங்கள் சேல் பண்ணுறப்ப. நம்ம வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா 6231 ரூபா கொடுத்துருக்கோம். பிகாஸ் இதில் நமக்கு 2% வேஸ்டேஜ் அண்ட் 3% வந்து ஜிஎஸ்டி. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா 5% வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம் ஒரு கிராம் காயின் வாங்குறதுக்கு. நம்ம திரும்ப கொண்டு போய் உடனே விற்கிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 2% வந்து லெஸ் பண்ணுறாங்க அன்னைக்கு ரேட்லேருந்து. அப்போது மொத்தமாக பார்த்திங்கன்னா 7% வந்து நமக்கு லாஸ் ஆகுது இமீடியட்டாக நீங்கள் வந்து விற்கிறப்ப. ஸோ கோல்டு காயின் நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஷார்ட் டைமில் விற்றோன்னா நிச்சயமாக அது வந்து நமக்கு லாஸாக தான் இருக்கும். இது வந்து நான் இமீடியட்டாக போட்டிருக்கேன். நம்ம வந்து அடுத்த நாளோ இல்லை ஒரு வாரம் 10 நாளில் விற்றீங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 7% வந்து லாஸ் ஆகுது. ஸோ அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா 420 ரூபா உங்களுக்கு லாஸ் ஆகுது ஒரு நாளில். ஸோ நம்ம இன்றைக்கி வாங்குகிற 6231 ரூபா நாளைக்கு விற்கிறோம் அப்படின்னா நம்ம 5811 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். கிட்டத்தட்ட 420 ரூபா நமக்கு நஷ்டமாகுது. இதே நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுருக்கிறோம் காயினு, ஸோ அதை வந்து விற்கிறோம். இப்போ ஏதாவது ஒரு இடம் வாங்கணுன்றதுக்காக நான் வந்து காயின் சேர்த்து வச்சுருக்கேன், அதை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வாங்கியிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 2020 வாங்கினதை வச்சு நான் விலை போட்டிருக்கேன். ஸோ மார்ச் மாதம் 2020 நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து கிட்டத்தட்ட 4000 ரூபான்னு வித்துட்டு இருந்தாங்க அப்போ. ஸோ அந்த 4000 ரூபா நம்ம அப்போ ஒரு கிராம் காயினே வாங்குறோம்னாலும் வேஸ்டேஜ் அதுக்கு 2% அப்படிங்கிறப்ப 80 ரூபா. ஸோ 4080 ரூபா ஆகும். அண்ட் அதுக்கு 3% வேஸ்டேஜ் போடுவாங்க, ஜிஎஸ்டி போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த 3% ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 122 ரூபா. மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா ஒரு கிராம் காயினை நீங்கள் 2020 வாங்கியிருந்தீங்கன்னா 4202 ரூபா கொடுத்து வாங்கியிருப்பீங்க ஒரு கிராம். அதை இன்றைக்கி நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா நம்ம வாங்கினது ரேட்டு 2020 4202 ரூபா. இன்றைக்கி நீங்கள் ஒரு கிராம் காயினை கொண்டு போய் சேல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 2% லெஸ் பண்ணி 5811 ரூபா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இதில் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா 1609 ரூபா கிடைக்குது. இது வந்து நம்ம ஒரு 4 வருஷம் கேப், 2020 இப்போ 2024. ஸோ 4 வருஷத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் லாபம் 1609 ரூபா இருக்குது. ஸோ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்றப்ப பரவாயில்ல, பட் விற்கிறோம் அப்படின்னா 2% லெஸ் பண்ணுவாங்க. இதே நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா கோல்டோட பியூரிட்டி பொறுத்து அன்றைக்கி ரேட்டுக்கு கோல்டு காயினை வாங்கிட்டு அப்படியே வந்து நமக்கு வேறு நகை எடுக்கிறோன்னா அந்த 2% வந்து லெஸ் பண்ண மாட்டாங்க. பட் பணமாக நம்ம வந்து மாற்றுறோம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா பணமாக வாங்குறப்ப நம்மளோட வேல்யூலேருந்து 2% வந்து லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம இமீடியட்டாக மாற்றுறோன்றப்ப நம்ம கொடுத்து வாங்கின ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் அதெல்லாமும் நமக்கு லாஸ் கணக்கில் தான் வரும். ஸோ நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணிவிட்டு நம்ம அவசர தேவைன்னா கூட உடனே விற்காமல் காயின் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக லாங் டேர்முக்காக நீங்கள் சேமிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு லாபமாக இருக்கும். உடனே விற்கிறதுக்காக வாங்குகிறோம் அப்படின்றப்ப நமக்கு இதில் நஷ்டம் தான் ஏற்படும். ஸோ இதுதான் வந்து கால்குலேஷன். இது வந்து கோல்டு காயினுக்கானது மட்டும்தான். ஸோ நீங்கள் கோல்டு காயின் கொடுக்குறப்ப இந்த 2% வந்து லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் இது ஜிஆர்டியில் வாங்கி ஜிஆர்டிலேயே நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா தான். மற்ற கடைகளில் எப்படின்னு நான் அப்புறம் விசாரிச்சுட்டு சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே நகையாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க ஜிஆர்டியில், அந்த நகையை கொண்டு போய் விற்கிறீங்க நகை கடையில், அதாவது ஜிஆர்டிலேயே நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எத்தனை % பிடிப்பாங்க, அதுக்கான கால்குலேஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.